இன்றைக்கி பிரியாணி சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. ஹஸ்பண்டுக்கிட்ட கேட்டால் அவர் வெஜ்ஜில் வேணும் அப்படின்னு சொன்னார். வெஜ்ஜில் பிரியாணியா? சரி, ஓகே, மஷ்ரூம் பிரியாணி செஞ்சிடலான்ட்டு அவரையே கடைக்கு அனுப்பி விட்டாச்சு. அதுக்கப்புறம் நான் அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். குக்கரில் ஆயில் சேர்த்து ஹீட் ஆனதும் ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி அண்ட் ஆனியன் ஆட் பண்ணணும். அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன், சாரி, கமெண்ட்ஸில் திட்டாதீங்க. அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா வதங்கின வாட்டி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறம் புதினா வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் மஷ்ரூம் ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி விடும். அப்புறம் மசாலாஸ்லாம் சேர்த்துக்கணும். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பிரியாணி மசாலா, உப்பு ஆட் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். நான் 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணுறேன். தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம ஆனியன் பச்சடி செஞ்சிடலாம். ஆனியனை சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அது மேலே உப்பு போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சு அதில் தண்ணி விடும். அந்த தண்ணியை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணால் ஆனியன் ரைத்தா ரெடி. இந்த பக்கம் தண்ணி கொதிச்சிருச்சு. அரிசி ஆட் பண்ணிவிட்டு உப்பு பார்த்துட்டு நல்லா கிளறி விட்டு அதுக்கப்புறம் குக்கர் மூடியை போட்டு மூடி வச்சிடணும். 2 விசில் வந்தோடனே 10 மினிட்ஸ் கழித்து வந்து பார்க்கலாம். ஏர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குது. சாப்பிடவும் நல்லாயிருக்கு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.